கரூர் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர் மதியழகன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்தையே உலுக்கிய கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளரான வி. மதியழகனை தனிப்படை காவல்துறையினர் நேற்று இரவு கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்த அவரை திங்கட்கிழமை இரவு கரூரில் வைத்து கைது செய்துள்ளனர். தவேக தலைவர் விஜய் பங்கேற்ற கரூர் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த சோக சம்பவம் தொடர்பாக கரூர் நகர காவல்துறை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வந்தது. கூட்டத்திற்கு அனுமதி. இந்த கூட்டத்தை நடத்துவதற்கான அனுமதியை தவேக சார்பில் மதியழகன்தான் காவல்துறையிடம் பெற்றிருந்தார். எனவே இந்த வழக்கில் அவர் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டார். சம்பவம் நடந்த உடனேயே மதியழகன் தலைமறைவானார் என்று கூறப்படுகிறது. அவரை பிடிக்க தனிப்படை அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இருப்பினும் தமிழக வெற்றிக் கழக தரப்பில் அவர் தலைமறைவு ஆகவில்லை என்றும் அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி தீவிர ஆலோசனையில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கரூர் செல்லும் விஜய், இந்நிலையில் விஜய் கரூர் செல்ல திட்டமிட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களை சனிக்கிழமை இரவு விஜய் சந்திக்க திட்டமிட்டிருந்ததாகவும் ஆனால் சந்திக்க முடியாமல் போனதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தற்போது காவல்துறை மற்றும் நீதிமன்றத்தில் முறையான அனுமதி வாங்கி கரூர் சென்று பாதிக்கப்பட்டவர்களை விஜய் சந்தித்திருப்பதாக கூறப்படுகிறது.